ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று கடகத்திலே வருகின்றார். வாக்கியப்படி 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திலே உச்சமடைகின்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் அவர் உச்சமடைவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாக குரு பகவான் 12 உச்சமடைய இருந்து 12 ராசிக்கும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 3, 6 கூடியவர் கடந்த ஓராண்டு காலமாக 9 இருந்தார். இப்பொழுது அவர் 10 உச்சமடைகின்றார். கோச்சார பிரகாரம் 9ஆம் இடம் என்பது மிக உயர்ந்த இடம்தான். அதைவிட சற்று குறைவான இடம்தான் 10. இருந்தாலும் அவர் உச்சபலம் அடைகிறார் என்பது சிறப்பு. அவர் 10 உச்சமடைவதால் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும், அவருடைய 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும், அவருடைய 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும், அவருடைய 9ஆம் பார்வையாகவும் 6ஆம் வீட்டையும் பார்க்க இருக்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் மற்ற வீடுகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசிக்கு அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். 3, 6 கூடியவர் 10 உச்சமடையும் பொழுது தொழில் விருத்தியை கட்டாயம் தொழிலை மிக மேன்மைப்படுத்துவார். காரணம், அந்த வீட்டிற்கு அவர் 6, 9 கூடியவராய் இருப்பதினால் 10 அவர் உச்சமாக இருப்பதால் தனக்காரன் என்பதனால் பொருளாதாரத்திலும் செய்கின்ற தொழிலிலும் மிக பெரிய அளவிலே வளர்ச்சி அவர் காண்பார். கடன் வாங்க வைப்பார். அந்த கடன் அத்தனையும் சுப கடன்களாக இருக்கும் என்பது தெளிவு. மற்றவர்களாக இருந்தாலும், அதாவது தொழிலதிபர்களுக்கும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கும் கடன் வாங்கலாம். மற்றவர்கள் பணியில் இருப்பவர்களுக்கும் கடன் வாங்கலாம். அது வீட்டுக்கடன், குடும்ப கடன், கல்வி கடன் என்று அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கும். 6 கூடியவர் 10 போய் நின்றதனால் நிச்சயமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியிலும் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். காரணம், அவர் 6 கூடியவர் நின்ற இடத்துக்கும் அவர் 6 கூடியவர் என்பதால் பலவிதமான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சமாளிப்பீர்கள். இறுதியில் நீங்கள் வெல்வீர்கள். அதற்கு அடிப்படை காரணம் அவர் உச்சபலமே காரணம். கிரகங்களில் முதல் சுபகரமான குரு பகவான் 10 சென்று உச்சமடைவதால் பலவிதமான யோகங்களையும் லாபங்களையும் தந்து கூடவே பிரச்சனையும் தருவார். அது போட்டி பொறாமைகள் வகையில் தான் இருக்கும். ஆனால் வாங்குகின்ற கடன்கள் அத்தனையும் சுபவெரிய கடன்களாக இருக்கும். பலருக்கு பட்டம், பதவி, பேர் புகழ் வருவதற்கும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கும் கட்டாயம் இந்த குரு பகவான் துணை புரிவார் என்பதே அடிப்படை விஷயமாக. ஆக 10 வந்ததும் பதவி போய்விடும் என்கின்ற பழமொழியெல்லாம் நீங்கள் நடைமுறைக்கு ஆகாத கதை. ஆக 10 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தொழிலை விருத்தி செய்வார், கடன் வாங்க வைப்பார், பலவிதமான நன்மைகளை செய்வார். அத்தனையும் சுப கடன்களாக இருக்கும். ஆக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வகையிலே 10 இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். ராகுகேதுனுடைய பயிற்சி டிசம்பர் மாதம் இருக்கிறது. அதையும் மனதில் வைத்துத்தான் இந்த குரு பயிற்சியை சொல்கின்றோம். ஆக 10 வந்திருக்கக்கூடிய குரு பல சங்கடங்களை கொடுத்தாலும் பல சாதனைகளும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் என்பதால் தொழில் ரீதியில் உங்களுடைய வாழ்க்கை ரீதியில் உயர வைப்பார் என்பது தெளிவு. அதே வேளையில் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், உள்ளூர் மாற்றம், வெளியூர் மாற்றம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அது படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு முழு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். அது டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அப்படிப்பட்ட முயற்சி செய்கின்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கட்டாயம் 10 வரக்கூடிய குரு பகவான் தருவார் என்பதே அடிப்படை விஷயம். கடந்த காலத்தில் அவர் 2ஆம் வீட்டிற்கு 8 இருந்த காரணத்தினால் பெயரளவு பணம் இருந்ததை தவிர நடைமுறையில் பணம் வரவில்லை. நீங்கள் கொடுத்த பணமும் வராமல் தேங்கி இருந்தது. கேட்டால் அதோ தரேன் இதோ தரேன் என்று வலித்தார்கள். ஆனால் தற்சமயம் 2ஆம் வீட்டிற்கு 9 இருந்து அவர் 2ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 2ஆம் வீட்டிற்கு அவர் 2, 5 கூடியவர் என்பதால் நீங்கள் கொடுத்த கடனை வந்து உங்களால் வசூலிக்க முடியும். அவர்களாகவே மனம் மாறி உங்களிடத்தில் பணம் கொடுப்பார்கள். உங்களுக்கு கடன் இருந்தாலும் அத்தனை கடனையும் வட்டி அசலோடு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் தன வருமானம் வரும். காரணம், 2ஆம் வீட்டை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால், அதுவும் அவர் செவ்வாயினுடைய வீடு நட்பு கிரகம் என்பதால் பெரிய அளவிலே பொருளாதார வளர்ச்சி உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பம் அமைவது, பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது. காரணம், கடந்த காலத்தில் குரு பகவானுக்கு அவர் 8 இருந்ததனால் பிரிந்திருந்த குடும்பங்கள் எல்லாம் இப்பொழுது ஒன்று சேரும். திருமணமாகாது இருப்பவர்களுக்கு திருமணமாகி நல்ல குடும்பங்கள் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும். 2ஆம் வீட்டின் மூலமாக என்னென்ன நன்மைகள் உண்டோ, பொருளாதாரம், சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் செயல்படக்கூடிய விஷயங்கள், உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு என்று எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பொருளாதார உயர்வு என்பது நிச்சயமாக உண்டு என்பதே அடிப்படை விஷயம். அடுத்தபடியாக அவருடைய பார்வை 4ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 4ஆம் வீட்டு அதிபதியும் அவர் பார்க்கிறார். சனி பகவான் 6 இருந்தாலும்
4ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 4 கூடிய சனியும் பார்க்கிறார். அந்த 4ஆம் வீட்டிற்கு அவர் 12 3 கூடியவர், அதாவது விரையாதிபதி சகாயபதி என்பதால் வீடு வண்டி வாசல் வாகனங்களில் நிச்சயமாக சேர்க்கை உண்டு. அதன் மூலமாக சுபவீரியங்கள் உண்டு. அவர் 6 கூடியவர் என்பதால் கடனும் உண்டு. அக்கம் பக்கத்தினுடைய போட்டி பொறாமை உங்களுடைய வளர்ச்சியில் பொறாமை கண்டு விமர்சனங்களும் உண்டு. எதை கண்டும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. 4ஆம் வீட்டின் மூலமாக சொந்தமாக வீடு வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, சொத்து சேர்க்கை சேர்ப்பது போன்ற எண்ணற்ற நல்ல பலன்கள் நடக்கும். தாயார் மூலமாக நன்மை நடக்கும். தாயார் மூலமாக தாயின் மூலமாகவும் தாயின் உறவுகள் மூலமாக சுபவீரியங்கள் ஏற்படும். மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வெளியூர் மாற்றங்கள், வெளிநாடு மாற்றங்கள், புதிய குடியிருப்புகள் போகக்கூடிய அமைப்பு, புதிய அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மிக மிக அற்புதமாக அமையும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதிப்பார்கள். புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டாகும். அதன் மூலமாக கடன்களும் உண்டாகும். அந்த கடன் அத்தனையும் சுபவீரிய கடன்களாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதே அடிப்படை. ஆக குரு பகவானுடைய 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் சகல விதமான சௌபாகியங்களும் உண்டு என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். அவரே அதே 6 கூடியவர் என்பதனால் அத்தனையும் கடன்கள் வாங்கப்படும். அரசாங்க கடன், தனியார் கடன், நண்பர்களிடம் கடன், அத்தனை பேரும் கேட்ட இடத்தெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது வீணாக போகாமல் எதிர்கால வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வளர்ச்சியாக அது அமையும். இது சுப கடன்களில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதே உண்மை. அதே வேளையில் 5ஆம் வீட்டிற்கு அவர் விரயஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாகவும் கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அது பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களிலே அது நடக்கும் என்பதும் அடிப்படை விஷயமாகும். அடுத்தபடியாக அவருடைய திருப்பார்வை 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கிறார். தான் வீட்டை தானே பார்த்து 4 5 கூடிய சனியும் அவர் பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையில் கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு வண்டி வாசல் வாகனங்கள் கடன் வாங்குவதற்குண்டு. தான் வீட்டை தானே பார்ப்பதால் கடனை அவர் விருத்தியும் செய்வார். அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். 6ல் இருக்கக்கூடிய சனிக்கு 4 5 கூடியவராகி 5ஆம் வீட்டுக்கு காரகத்தமுடைய குரு பார்ப்பதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய வாழ்வு மிக பெரிய அளவிலே வளர்ச்சி அடையும். அது அந்தந்த வயதை பொறுத்த வரைக்கும் அமையும். இளையவர்களாக இருந்தால் படிப்பு, வாலிப வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதார வளர்ச்சி, என்னென்ன முயற்சி செய்கின்றார்களோ அத்தனை முயற்சியும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கடன்கள் நீங்கள் வாங்கலாம். அத்தனையும் சுபவீரிய கடன்களாக அமையும். ஆக 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால் 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் வளர்ந்து பிறகு கெடும். கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். ஆக குரு பகவான் இருந்த இடத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் என்பது தெளிவு. அதே வேளையில் ஒரு சில சங்கடங்களும் போட்டிகளும் பொறாமையும் அக்கம் பக்கத்தாருடைய விமர்சனங்களும் இருக்கும். அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. போட்டி இருந்தால்தான் உங்களுக்குள்ளே இருக்கின்ற திறமை, வீரம், தன்மான உணர்ச்சியெல்லாம் பீரிட்டு உங்களுக்கு வேலை செய்யும். எதிரி நீங்கள் வீரியம் கொண்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. அது பொருளாதாரத்துறையில் நிச்சயமாக எதிரொலிக்கும். பெரிய அளவிலே வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக அமையும் என்பது தெளிவு. 6ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. எடுத்த அத்தனை காரியங்கள் வெற்றி அடைந்து எதிரிகளை தோற்கடிப்பீர்கள். 5ஆம் வீட்டு அதிபதி சனியை பார்ப்பதினால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் மூலம் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். பெரிய சாதனை, நீங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. ஆக குரு பார்வையின் மூலமாக 2 4 6 அத்தனைக்கும் நல்ல விசேஷமான பார்வை உண்டு. 6ஆம் வீடு கெடுதலான பார்வை என்றாலும் சனியை பார்ப்பதினால் அதன் மூலமாக பல விதமான லாபங்களும் வெற்றிகளும் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும் என்பதே குரு பயிற்சியில் அடையக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும். ஆக குரு பயிற்சியின் மூலமாக 10ல் வந்து விட்டாரே என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தபடியாக அவர் 3ஆம் வீட்டிற்கு 8ல் மறைவதினால் 3ஆம் வீட்டிற்கு வரவும் 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் இளைய சகோதரர் மூலமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு. 5ஆம் வீட்டுக்கு அவர் 8ல் இருந்தாலும் 5ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பதினால் சகல விதமான நன்மைகளும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு. 5ஆம் வீட்டு அதிபதியை குரு பார்ப்பதனால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது இந்த வருடத்திற்குள்ளே அந்த குழந்தை பாக்கியம் நிச்சயமாக பிறக்கும். 7ஆம் வீட்டிற்கு 4ல் இருப்பதினால் நிச்சயமாக கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்போ, அதில் உயர்ந்த பொருட்களையோ நகைகள் வாங்கக்கூடிய அமைப்புகளோ கட்டாயம் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு இந்த 7ஆம் வீட்டிற்கு 4ல் இருப்பதால் இன்ப சுற்றுலாவோ அல்லது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் கட்டாயம் வாய்ப்புகள் உண்டாகும். 8ஆம் வீட்டுக்கு 3ல் இருப்பதனால் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் சுபவீரியங்கள் கட்டாயம் ஏற்படும். 9ஆம் வீட்டிற்கு 2ல் இருப்பதால் தந்தையின் மூலமாக தனப்பிராப்தியும் தனமும் சொத்து சுகங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். 11ஆம் வீட்டிற்கு விரயஸ்தானத்தில் இருப்பதனால் பிள்ளைகள் வகை மூத்த சகோதரிகள் வகையில் சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. அவர்களுக்காக அண்ணனோ அக்காவோ இருந்தால் அவர்களுக்காக வாழ்வில் சுபவீரியங்கள் கட்டாயம் காத்திருக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும். 12ஆம் வீட்டிற்கு 11ல் இருப்பதனால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் கூடுமான அளவுக்கு சுபவீரிய செலவுகளாக இருக்கும். ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் பொருளாதார மேன்மையும்
சாதிக்கக்கூடிய ஆற்றலும் 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் தருவார். அதனால் துலாம் ராசியாக இருந்தாலும் துலா லக்னமாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி பலவிதமான அனுபவங்களையும் சங்கடங்களையும் கொடுத்து பொருளாதார முறையில் சாதிக்க நிச்சயமாக துணை இருப்பார். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் குரு பயிற்சி பெரிய அளவிலே சாதனைப்படக்கூடிய பொருளாதார மேம்படை தருவார். சொந்தமாக வீடு, வண்டி, வாசல், வாகன சேர்க்கையும் தருவதற்கு கூடுதலாக வாய்ப்புள்ளதால் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.